வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சனிக்கிழமை கூறும்போது, இதுவரை 215 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதில் 87 பெண்கள், 98 ஆண்கள், 30 குழந்தைகள். இதுவரை 148 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 206 பேரை காணவில்லை. 81 பேர் காயமடைந்துள்ளனர். பல்வேறு மருத்துவமனைகளில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடையாளம் தெரியாத உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யும் பணியை பஞ்சாயத்துகள் மேற்கொள்ளும். தேசிய படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, வனத்துறை, காவல்துறை, இராணுவம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் என 1419 பணியாளர்களை உள்ளடக்கிய தேர்தல் குழுவினர் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மனித மீட்பு ரேடார் மற்றும் ட்ரோன் அடிப்படையிலான ரேடார் போன்ற மேம்பட்ட கருவிகள் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மறுவாழ்வு முயற்சிகள் ஒரு பகுதியாக அவர்களுக்கு பாதுகாப்பான பகுதி கண்டறியப்பட்டு அங்கு நகரமைப்பு உருவாக்கப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில கல்வி அமைச்சர் பார்வையிட்டு குழந்தைகளின் கல்விக்கு இடையூறு ஏற்படாமல் பார்த்து கொள்வார். மறுவாழ்வு செயல்முறையின் ஒரு பகுதியாக நிலம் வழங்குவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் சர்வதேச சமூகத்தின் பல்வேறு உதவிகளை ஒருங்கிணைக்க மாநில அரசு வயநாடுக்கு உதவுவதற்கான செல் ஒன்றை உருவாக்கியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு கர்நாடகா ஆதரவாக நிற்கிறது. கர்நாடகாவின் ஆதரவையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்நாடகா 100 வீடுகள் கட்டித்தரும் என்பதையும் முதல்வர் பினராயி விஜயனிடம் உறுதிபட தெரிவித்துள்ளேன். நாம் ஒன்றாக இணைந்து மீண்டெழுவோம், நம்பிக்கையை மீட்டெடுப்போம் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிகழ்ந்திருப்பது இயற்கை பேரழிவு அல்ல என்றும் அது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளால் உருவாக்கப்பட்டது என்றும் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர், மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களில் கடந்த 2000 ஆண்டு முதல் சட்டவிரோத வணிகமயமாக்கல், சுரங்கம் மற்றும் குவாரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இது குறித்த எச்சரிக்கைகளை கேரள அரசு, குறிப்பாக கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணித்தன. இதன் காரணமாகவே இந்த பேரழிவு உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 350 கடந்துள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. 5வது நாளாக சனிக்கிழமை மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் இராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் சீருடையில் வந்து மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் நடிகர் மோகன்லால் தனது விஸ்வசாந்தி ஃபவுண்டேஷன் மூலம் வயநாடு மீட்பு பணிகளுக்காக ரூபாய் 3 கோடி நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உலகின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்து வருகிறது என்று வேளாண் பொருளாதார நிபுணர்களின் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேட்டூர் அணையில் சனிக்கிழமை காலை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு எவ்வளவு முயற்சி செய்தாலும் மேகதாட்டு அணையை கட்ட விடமாட்டோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலோ மேகதாட்டு என்ற வார்த்தையே இல்லாத நிலையில் இது குறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது மத்திய அரசின் தூண்டுதலாக இருக்குமோ என சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மேகதாட்டு அணை விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு தமிழகத்துக்கு எதிராக உள்ளது. மேட்டூர் உபரி நீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேட்டூர் அணையின் உபரி நீரை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களின் ஆசையும் கூட. அதற்கு போதுமான அளவில் நிதி தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இப்போது திடீரென வன்னியர்கள் குறித்த புள்ளி விவரங்களை மட்டும் திரித்து வெளியிட்டிருப்பது ஏன்? வன்னியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைத்துவிட்டது என்ற மாயை ஏற்படுத்துவதுதானே தமிழக அரசின் நோக்கம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
இது குறித்து மேலும் அவர் கூறும்போது, தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வன்னியர்கள் 10.50 விழுக்காட்டிற்கும் கூடுதலாக பிரதிநிதித்துவம் பெற்றிருப்பதாக தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களை மட்டும் அரைகுறையாகவும் திரித்தும் வெளியிட்டிருப்பதன் மூலம் வன்னியர்களுக்கு இழைத்த துரோகங்களை மறைக்க திமுக அரசு முயன்றிருக்கிறது. திமுக அரசின் இந்த மோசடி கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மீனவர்கள் நலனை முன்வைத்தும் மீனவர்களை பாதுகாப்பதில் அக்கறை இல்லாமல் இருந்து வரும் மத்திய அரசு மற்றும் திமுக அரசை கண்டித்தும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது. இதனிடையே இலங்கை அரசிடமிருந்து தமிழக மீனவர்களை காப்பதற்கு கடிதம் எழுதுவதை தவிர திமுக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் என்பதால் மாதம் முழுவதுமே அம்மன் கோயில்களில் உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையில் ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு காவிரி, கொள்ளிடம் மற்றும் கிளை ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி நீர்நிலைகளில் பெண்கள் ஆற்றங்கரைகளில் கூடி அரிசி, பழங்கள், பனை ஓலை, கருகமணி, மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வைத்து காவிரி தாய்க்கு படையலிட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், ஐயாலம்மன், கீதாபுரம், கருட மண்டபம், சிந்தாமணி உள்ளிட்ட காவிரி ஆற்றின் படித்துறைகளில் ஏராளமான பெண்கள் கூடி வழிபாடு நடத்தினர். அதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற நீர்நிலைகளில் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஒலிம்பிக்கில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனு பாகர் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் ஷூட் ஆஃப் முறையில் 4வது இடம் பிடித்து வெளியேறினார். இருப்பினும் இந்தியாவுக்காக அவர் ஏற்கனவே 2 வெண்கல பதக்கங்களை பெற்றுத்தந்தது குறிப்பிடத்தக்கது.